ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளையிலே கூட நாம் 66ஆம் சங்கீதத்திலிருந்து 68ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். 66ஆம் சங்கீதம் யார் எழுதியது என்று வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் 65ஆம் சங்கீதத்தின் தொடர்ச்சியாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே, பூமியின் குடிகளே, எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், தேவனை உயர்த்துங்கள், தேவனை துதித்து மேன்மைப்படுத்துங்கள் என்பதான காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தின் மகத்துவத்தை நாம் கீர்த்தனம் பண்ணி துதியின் மகிமையை கொண்டாடக்கூடவும், தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமும் உமது சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய செய்கைகளை பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்திலே நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவைகளாக இருக்கிறது. அவர் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்து போக பண்ணினார். அவருடைய வல்லமையினாலே அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் எல்லோரையும் பார்க்கிறதாக இருக்கிறது. அதனாலே நாம் எல்லோரும் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாக்களை உயிரோடே வைக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம், தேவனே எங்களை சோதித்தீர், வெளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷர் எங்கள் தலையின் மேலே ஏறி போனார்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே இப்பொழுது எங்களை கொண்டு வந்தீர் என்று இந்த சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து முதல் 7 வசனங்களிலே பூமியின் குடிகளை எல்லாம் தேவனை துதிக்கும்படியாக கூறினதான இந்த சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலே ஜாதிகளை தேவனை உயர்த்தும்படியாக கூறுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து தனிப்பட்ட முறையிலே நான் தேவனை துதிப்பேன் என்று கூறும் விதமாக, சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன், என் இக்கட்டிலே என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை சுமக்கு செலுத்துவேன், ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகள் உமக்கு தகன பலியாக இடுவேன், காளைகளையும் செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லி கூறுகிறார். அதே போல அவரை நோக்கி என் வாயினாலே கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், அவர் என் ஆத்மாவுக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்லுவேன், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார், ஆனால் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமல் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். 67ஆம் சங்கீதம், தேவனே பூமியிலே உடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளே உடைய இரட்சணியமும் விளங்கும்படியாக எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறதாக ஆரம்பிக்கிறது. இந்த சங்கீதமும் கூட 66ஆம் சங்கீதம் முடிகிறதான இடத்திலிருந்து துவங்குவதாக நாம் பார்க்கிறோம். தேவனை அவர் செய்கிற செயல்களுக்காக உயர்த்துகிறதாக பார்க்கிறோம். அதே போல அவர் என்னை இதுவரைக்கும் நடத்தி என்னுடைய சோதனைகளிலே என்னை தாங்கினதினாலே நான் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிறவராக இருக்கிறார், அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள் என்று கூறுகிறார். கடைசி வசனத்திலேயும் கூட தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று சங்கீதக்காரன் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 68ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு சேனை வெற்றி பெற்றதின் அடையாளமாக அவர்கள் ஒரு வெற்றியின் பாட்டை பாடுகிற வண்ணமாக இந்த சங்கீதத்தை தாவீது பாடி இருக்கிறார். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று ஆரம்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, புகை பறக்கடிக்கப்படுவது போல, மெழுகு அக்னிக்கு முன்பாக உருகுவது போல அவர்கள் எல்லோரும் பறக்கடிக்கப்பட்டு அழிந்து போவார்கள், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எப்படிப்பட்டதான நியாயமான கிரியைகளை செய்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இவனை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது, வனாந்திரத்திலே ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும் பொழுது, அவருக்கு முன்பாக களி கூறும் பொழுது, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்க்கிறதான தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும்
விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளையோ வறண்ட பூமியிலே தங்க பண்ணுகிறார். அதே சமயத்திலே 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்படியாக நாம் பெறுகிறோம் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார். உடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியிலே நீர் நடந்து வருகையிலே பூமி எதிர்ந்தது, உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது, தேவனுக்கு முன்பாக சீனாய் மலையும் அசைந்தது. சம்பூர்ணமான மலையை பொழிய பண்ணுகிறீர், இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர், உடைய மந்தை அதிலே தங்கியிருக்கும்படியாக செய்து உடைய தயையினாலே ஏழைகளை நீர் பராமரிக்கிறீர் என்று ஆண்டவரிடத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்திலே தேவன் எங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக செய்தார் என்பதாக சேனைகளின் ராஜாக்கள் ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போலவும் பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரமாகவும் இருக்கிறது. சர்வ வல்லவர் அதன் ராஜாக்களை சிதறடித்தார் என்பதாக தாவீது கூறுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ரதங்கள் 10,000களும் 1000,000களுமாக இருக்கிறது. தேவ பர்வதத்திலே தேவன் வாசமாய் இருக்க விரும்பினார். அதனாலே அவர் என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் நமக்கு உண்டு என்பதாக கூறுகிறார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர் என்பதை உணர்த்தும் விதமாக தாவீது இதை கூறுகிறார். 21ஆம் வசனம், மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தம் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்த பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே தேவனுக்கு நாம் இன்னும் எப்படிப்பட்டதான துதியை நாம் சொல்லி வர வேண்டும். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் போனார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்கள் சபையின் நடுவிலே ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் எல்லோரும் தேவனை தொழுது கொண்டார்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்துவார். எருசலேமிலே உங்களுடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும். ஆதி முதலாய் வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளி இருக்கிறவர் அவர் உயர்த்தப்படத்தக்கவராக காணப்படுவார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் பயங்கரமாய் நீர் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனத்திலே மறுபடியுமாக பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தேவனை உயர்த்த வேண்டும். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கும் சத்துவத்தை பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அவரை நாம் உயர்த்த வேண்டும் என்று நினைவூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் இதை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.